ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரெகுலேஷன் ஆக்ட் 1773 தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். பட் 1773 ஏன் வந்துச்சுன்ற ஹிஸ்ட்ரி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆக்ட்டுக்கும் இது ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஏன் இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்குன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு இதோட பேக்ரவுண்டே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதெல்லாம் எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 பிளாசே வார் தான் அதோட ஆரம்ப புள்ளி. அதுக்கு அடுத்தது 1764 பக்சார் வார் நடக்கும். அதுக்கு அடுத்த வருஷமே 1765 ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போடுவாங்க. அதுபடி பெங்காலோட கவர்னர் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அவர் தான் 1765 1772 அதாவது ரெகுலேஷன் ஆக்ட்டுக்கும் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் தான் கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதான் டியல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டியல் கவர்மெண்ட்டில் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அது 2 வேலை செய்யும். ஒன்று ரெவென்யூ, இன்னொன்று சிவில் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திவானி நிசாமத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. திவானினா வரியெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். நிசாமத்னா அங்கே இருக்க ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, அந்த ஜஸ்டிஸ் எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எப்படிலாம் வரி கலெக்ட் பண்ணலான்ற மாதிரியான ஒர்க்ஸையுமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணுறப்போ நல்லா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லையுமே சூப்பராக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, கிரேட் ஃபெமைன் 1717 நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் செத்து போனோடனே பிரிட்டிஷ்கோட பார்லிமெண்ட்டுக்கு இந்த நியூஸ் போகும். இவங்க செத்து போனாங்கன்றதை விட பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டுக்கு எப்படி இந்த நியூஸ் போகும்னா, அந்த ஊர்லேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருமே ரொம்ப வசதி ஆகிடுவாங்க திடீர்னு. அதனால் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி விசாரிக்கிறப்போ தான் இந்த கிரேட் ஃபெமைன்லாம் வந்த கதை, அவனுங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கானுங்கன்ற கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தது லார்ட் நார்த்துன்றவர், NORTH தான். ஸோ இந்த லார்ட் நார்த்துன்றவர் என்ன பண்ணுவாருன்னா, சென்ட்ரலைஸ் பண்ணி சொல்லிட்டு யோசித்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஆக்சுவலாக கொண்டுட்டு வருவார். இதில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பாருன்னு சொல்லியிருப்பாருன்னா, அதில் நீங்கள் நிறையா சுரண்டுறீங்க, உங்கள் கம்பெனியில் நிறைய கரப்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்குள்ளே ட்ரேட் இல்லாமல் நிறைய பேர் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களை மானிட்டர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் இந்த கம்பெனி ஆக்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்கள் கம்பெனியை நாங்கள் ரெகுலேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குது. இதை பற்றின MCQஸ்லாம் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் MCQன்ட்டு. நான் அப்கமிங் வீடியோஸில் MCQஸ் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.